நிலா பயங்கரமா அழுகுறாங்க. நான் அப்பாவை இப்பவே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது சோழன் வந்துட்டு அவர் கார்ல கூப்பிட்டு போறாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் வந்துட்டு நிலா வந்து அழுதுகிட்டே போறா, இவங்க குடும்பத்தை பிடிக்காம தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமா வந்து புரணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோழனோட அப்பா வந்துட்டு எல்லாரும் பயங்கரமா அசிங்கப்படுத்துறாங்க. உங்க குடும்பம் பிடிக்காம தானே அந்த பொண்ணு ஓடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பார்த்து சிரிக்கிறாங்க. ரொம்ப மனசோட போய் வீட்டுக்கு போறாரு. இந்த சைடு வந்து அவங்க ரெண்டு தம்பியுமே வந்து எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கலாய்க்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க. ஸோ அவங்களுக்குமே அது கஷ்டமா இருக்கு. அவங்க வந்து எங்களை விட்டுட்டு ஒன்றும் போகல அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பாருங்க. நான் ஊர் ஜனங்க எல்லாரும் வந்து கேலியா வந்து பேசுறாங்க. நிலா கார்ல வந்து அழுதுகிட்டே போறாங்க. எங்க அப்பா வந்து ரொம்ப நல்லவர், இந்த மாப்பிளையை பார்த்தது மட்டும் தான் அவர் செஞ்சது பெரிய தப்பு. அவன் மட்டும் என் வாழ்க்கையில் வரல அப்படின்னா நான் எங்க அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோழனுக்கு அப்போ வந்து ஒரு ஃபோன் கால் வருது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. கான்ஸ்டபிள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு போப்பா, உங்களுக்கு சட்டப்பூர்வமா கல்யாணம் நடந்துச்சு, அதை வந்து வாங்கிட்டு போங்க கையெழுத்து போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோழனுக்கு தூக்கி வாரி போடுது. எப்படி நான் இவரை கன்வின்ஸ் பண்றது, நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு வந்து புரியாம வந்து முழிக்கிறாரு. நிலா வந்துட்டு அவங்க வீட்டுல போய் இறங்க உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வந்து கை காட்டி பேசுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிலாவுக்கு வந்துட்டு. நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை நிலா அப்படி சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து சொல்றாங்க. அப்போ வந்துட்டு அவங்க அண்ணன் வந்துட்டு பயங்கரமா அடிக்க வந்தவொடனே இவர் வந்துட்டு சோழன் வந்துட்டு அடி வாங்குறாரு. அப்போ வந்து இந்த காமெடி வில்லன் இருக்கால, அதாவது நிலாவுக்கு கல்யாணம் பண்ணால ஒருத்தன் முடி வச்சிருப்பானே, அவன் பேர் எனக்கு சரியா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமல சொல்லுங்க. அவன் வந்து வரான். நிலா நீ எங்க இங்க வந்த, சரி வந்ததே வந்துட்டு அந்த தாலியை கைட்டு போட்டு வா, நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்றான். பைத்தியமாடா நீ அப்படின்ற மாதிரி இருக்கு. சரியான சைக்கோ இருப்பான் போல. ஸோ நிலா வந்து செம்ம அடி அடிச்சாங்க. பயங்கரமா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. சோழன் அவன் கையை பிடிச்சிட்டான். இப்படி நிலா அப்படி சொன்னோடனே பயங்கரமா அடின்னு வந்து மனசு தீர்றால, உன்னால் தானே எல்லா பிரச்சனையும் வந்து உன்னால் தானே எங்க அப்பாக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவனை சம்மடி அடிச்ச உடனே ஓடிட்டான். நிலாவும் சொல்லணும் வந்துட்டு அவங்க அப்பா பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அண்ணியும் வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. உன்னால தானே எவ்வளோ பிரச்சனை, எப்படி கம்பீரமாக நடந்த மனுஷனை இப்படி படுக்க போட்டுட்டேடி, ஏன்னா நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. உன் கழுத்தில் தாலி ஏறணும் அப்படின்றதுக்காக என் கழுத்தில் எடுத்து இறக்கலான்னு பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொன்னோடனே, அம்மா இப்பெல்லாம் பேசாதீங்கம்மா, என்ன நடத்தி தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. உடனே அவங்க அண்ணி வந்துட்டு நீங்கள் இருக்காத, நீ வீட்டில் போயிரு, அப்பா சரியானதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம், இப்போ வந்து அம்மாவும் ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நிலா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி வந்துட்டு நிலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அப்பா முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த தாலியை நாங்கள் பொய்யா தான் கட்டியிருக்கோம், இந்த மாப்பிள்ளைக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றத வந்து அப்பாவுக்கு புரிய வைக்க போறாங்க. முன்னாடியே கைட்டி போட போறா அப்படின்னு சொன்னோடனே சோழன் ரொம்ப அப்படியே உடஞ்சு போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அந்த மாதிரி இந்த சீரியல் வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல் இன் விஜய் டிவி அப்படி சொன்னா ஐநார் தோனி தான். ஸோ எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க ஆக்டிங், சோழனோட ஆக்டிங் ஆகட்டும், நிலாவோட ஆக்டிங், எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்றாங்க. ஸோ இனிமே வரப்போறது எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா சோழன் வீட்டில் வந்துட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க, ஓடி போயிட்டாங்க, அந்த பொண்ணு இந்த குடும்பம் பிடிக்காம ஓடி போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதை வந்து சரி பண்ற அளவு நிலா திருப்பி வருவாங்களா, அவங்க அப்பா ஏத்துப்பாங்களா, அந்த தாலி கட்டி போடுவாங்களா அப்படின்றது வந்து யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த சீரியலை பத்தி. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.